நேத்து வீடியோ போட்டதுல இருந்தே அடுத்து எல்லாரும் எப்படா அனிமல் படத்தோட ரோஸ்ட போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு அனிமல் படத்தோட ரோஸ்ட் இறக்கியிருக்கோம். இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய முழு கதையும் அதாவது முழு ரோஸ்டையும் ஒரே வீடியோல போட முடியாது. ஏன்டா அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த படத்தோட லென்த் 3 மணி நேரம் 21 நிமிஷம். அது மட்டும் இல்லாம படத்துக்குள்ள எக்கச்சக்க சம்பவங்கள் அங்கங்க பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே வீடியோல போட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு 50-55 நிமிஷத்துக்கு போயிடும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா 2-3 வீடியோக்குள்ள இதை முடிக்க பாக்குறேன். கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா சம்பவம் இருக்கு அப்படின்னு இப்பவே உங்க மைண்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஆனா படம் பார்த்தவங்களுக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது புரியும். சோ இந்த வீடியோல இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில தரமான சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணா மட்டும் தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போறேன். முதல்லயே சொல்லிடுறேன், இது சந்தீப் ரெட்டி வங்காவுடைய படம். அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஃபயர் விட்டவங்க இருப்பாங்க. ஆனா இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆனதுல இருந்து பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல. உடனே தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் டேய் இந்த படத்துக்கு மேல உங்களுக்கு என்னடா வேணும், உங்களுக்கு படமே எடுக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல, நம்ம ஆளுங்க உடனே டேய் எங்களுக்காடா படம் எடுக்க தெரியாது, ஃபுல்லா மசாலா படம் பாக்குறோம், உங்களுக்கு என்னடா தெரியும் நல்ல படத்தை பத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த சைடு கலாய்க்க இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிபேட் போயிட்டு இருந்தது. அதை பத்தி தான் நேத்து வீடியோல போட்டு இருந்தேன். நான் கூட இதை நான் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நேத்தே ஒரு 2-3 யூடியூபர்ஸ் இதை கவர் பண்ணிருந்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சோ இந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல. இன்னும் கூட ட்விட்டர்ல சில பேர் இந்த பஞ்சாயத்து எடுத்து வச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டிபேட்டை உருவாக்கின படம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார் இல்லையா, சந்தீப் ரெட்டி வங்கா. ஏற்கனவே அர்ஜுன் ரெட்டி எடுத்து தமிழ் தெலுங்குல எல்லாம் ஓரளவுக்கு ஓடினதுக்கு அப்புறம் டைரக்டா ஹிந்தில அந்த படத்தை டைரக்டா இவரே ரீமேக் பண்ணாப்ல. ஹிந்தில அந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பேட் ரிவ்யூஸ் தான் வந்தது. இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்களை ஹீரோ நடத்துறதுலாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அப்பவே சந்தீப் ரெட்டி வங்கா ஒரு விஷயத்த சொன்னாப்ல, பொண்ணு அடிக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபெமினிஸ்ட் பேசுறாங்க. என்னுடைய அடுத்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப கதறுவாங்க. உண்மையாவே வயலன்ஸ்னா என்ன அப்படிங்கறத என்னோட அடுத்த படத்துல நான் காமிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தாப்ல. அதுக்கேத்த மாதிரி முன்னாடி கதறினவங்க எல்லாம் இப்ப இன்னும் பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் படத்தை கொடுத்திருக்காப்ல. இருந்தாலும் இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ட் பண்ணிருச்சுன்னா பாத்துக்கங்களேன். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பிலிம் ஃபேர்ல இந்த படம் 14 நாமினேஷன்ல போய் கிட்டத்தட்ட 6 அவார்டை வின் பண்ணிருக்கு. அதுவுமே ஒரு பெரிய டிபேட்டா இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட தரமான சம்பவங்கள் இந்த படத்துக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. சோ இப்ப கதையில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நம்ம ஹீரோவோட சின்ன வயசு கேரக்டர் காமிப்பாங்க. கேரக்டரோட நேம் ரன் விஜய் சிங். நேத்து கூட நான் இந்த கேரக்டர் நேம் தான் சொன்னேன். நான் கூட ஹீரோவோட பேரை தான் தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் தப்பா சொல்ல, ரன்பீர் கபூர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் இந்த படத்துல அவர் போர்ட்ரே பண்ண கேரக்டரோட நேம் ரன் விஜய் சிங். அவர் இந்த இடத்துல ஒரு 10-12 வயசு பையனா இருக்காப்ல. ஸ்கூல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காப்ல. கிளாஸ் பாட்டுக்கு அருமையா போய்கிட்டு இருக்கு. டீச்சர் பாட்டுக்கு கேள்வி கேட்கறாங்க. நம்ம பையன் தான் புலியாச்சே. சந்தீப் ரெட்டி வங்காவோட படத்துல ஹீரோல எப்பயுமே பிரில்லியண்டா இருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி அகாடமிக்ஸ்ல சொல்லவே தேவையில்ல. வாயை திறந்தாலே இங்கிலீஷ் தான் அப்படியே கொட்டுனா பாத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் டிசைனே இருக்கும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இடத்துல பையன் சும்மா பின்றான். எடுத்த உடனே வளவளன்னு ஆன்சர் சொன்னா அந்த பக்கம் அவங்க அக்காங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. பையன் உடனே டக்குன்னு கிளாஸ பாதியில கட் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓட அந்த டீச்சர் நமக்கு கோவம் வந்துருது. டேய் நான் கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பாட்டுக்கு ஓடுவ, ஒழுங்கா உட்கார்றா அப்படின்னு சொல்லி கையிலே 2 போடு போட பாவம் பையன் வெக்ஸ் ஆயிராப்ல. நான் கூட இங்க என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்மால் தான் எப்பயுமே ஆல்பா மெயிலா இருப்பார் இல்லையா, சோ என்ன எப்படி நீ தடுப்பு அப்படிங்கிற மாதிரி டீச்சரே அந்த குச்சை வாங்கி 2 வெப்பார் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த சீன் இங்க நடக்கல. நல்ல வேலையா கிளாஸ் ஓவர் ஆயிடுது. பையன் உடனே தெரிச்சு அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவோட பர்த்டேவா. அப்பாக்கு எப்படியாவது தான் வந்து விஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா மேல பாசத்துல துடிக்கிறான். பட் வீட்டுல அவங்க அப்பா கிடையாது, பெரிய பிசினஸ் மேன் அப்படிங்கறதுனால எப்ப பார்த்தாலும் பிசினஸ் வேலை டென்ஷன் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு அவங்க அப்பாவோட பாசமே கிடைக்கல. ஓ எதுக்காகடா இந்த சைல்ட்ஹுட் போர்ஷனை முன்னாடி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஹீரோக்கு அவங்க அப்பா மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கு, அவர் எந்த அளவுக்கு பிடிப்பா இருக்காரு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவே இந்த சீனை வச்சிருக்காங்க. கட் பண்ணா இந்த இடத்துல ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வெளியூர்ல படிப்பெல்லாம் முடிச்சு திரும்ப வரான். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போவான் அப்படின்னு பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது போல. ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க வராப்ல. வந்தவர் என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டா பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுமா, டைரக்டா வீட்டுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி போலாம்ல. நம்மால் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. நம்மால் தான் சந்தீப் ரெட்டி வங்காவோட ஹீரோவாச்சே. வந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் ஆகக்கூடிய பொண்ணை பாத்துறாப்ல. அது வேற யாரும் இல்ல, நம்ம ராஷ்மிகா மந்தனா. டக்குன்னு வந்து ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஆளுக்கு சொல்றோன்னு கோவம் வந்துருது. ஏய் என்ன அண்ணா எல்லாம் கூப்பிடாத, ஏதோ உங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுனால என்ன அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க, அப்படி எல்லாம் கூப்பிடாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அண்ணான்னு கூப்பிடணும்னா மத்தவங்க எல்லாரையும் கூப்பிடு, எதுக்கு என்ன மட்டும் கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் காண்டாக அந்த பொண்ணு உடனே ஐயா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கிளம்பிருச்சு. நான் கூட இந்த பொண்ணு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துருச்சு, பரவாயில்ல நம்ம டைரக்டர் தரமான சீனா தான் இறக்கி இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அடுத்த சீன்ல நம்ம அதாவது நம்ம ரன் விஜய் சிங் ஆல்பா மெயில்னா என்னன்னு தெரியுமா, அந்த காலத்துல காட்டுவாசியா மனுஷன் இருக்கும் போதெல்லாம் பலமான ஹீரோ, அதாவது ஒரு பலமான ஆணை தான் பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்பதான் அவனால அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க
நினைப்பாங்க. பொண்ணுங்க கையில தான் எல்லா அதிகாரமும் இருந்தது. நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? மாப்பிள்ளை படிச்சிருக்கான், வெளிநாட்டுல வேலை செய்றான் அப்படிங்கிறதுக்காக உங்க அப்பா சொன்னாருன்னு ஒத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு உருட்டுன்னு உருட்டி அந்த பொண்ணோட மனசு இந்த இடத்துல மாத்திட்டாப்ல. நார்மலா இந்த மாதிரி நடந்தா அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? அட போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தானே போணும். பட் இவரு சொன்ன உடனே அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்குது. சோ நம்ம ஹீரோ வந்த வேலை இந்த இடத்துல பாதி சக்சஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அப்பாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இந்த இடத்துல கிளம்புறாப்ல. ஒரு மிகப்பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல அவங்க வீட்ல. அதுக்காக தான் நம்ம ஹீரோ அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வந்திருக்காப்ல. வர வழியில ஹீரோயினை பார்த்து அங்கேயே ஒரு பிட்ட போட்டு டைரக்டா இங்க வந்துட்டாப்ல. வந்த இடத்துல இங்கேயாவது பார்ட்டியை ஒழுங்கா செலிப்ரேட் பண்ணிட்டு அழகா போலாம் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா அவங்க அக்கா புருஷனுக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது. இதுல வேற அவங்க அக்கா புருஷன் எப்ப பார்த்தாலும் இவருடைய அப்பாவா அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த படத்துல நம்ம ரன்விஜய் சிங் அவங்க அப்பாவை வந்து பாப்பா பாப்பா அப்படின்னு கூப்பிடுவாரு. கிட்டத்தட்ட 196 வாட்டி அப்படி கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அத ஒரு மிகப்பெரிய விஷயமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம ரன்விஜய் சிங் தான் அவங்க அக்கா புருஷன் எப்பயுமே பிடிக்காது இல்லையா? அவங்க அக்கா கிட்டே போயிட்டு நீ எதுக்காக இந்த லூசு மண்டையை போயிட்டு கல்யாணம் பண்ண? நான் மட்டும் உன் கல்யாணத்தப்ப பெரிய பெண்ணா இருந்திருந்தா அப்படின்னா இவனெல்லாம் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். பொழந்து கட்டி உன்னை காப்பாத்தி இருப்பேன். கவலைப்படாத. என்னுடைய 2வது தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஒரு சுயம்பரமே நடத்தி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் புடிச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி பெருசா பேசிக்கிட்டு இருக்காப்ல. அவங்க அக்கா புருஷனா தம்பி சிஎம் எல்லாம் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க, வா இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, டேய் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, உனக்கு எங்க அப்பாவோட சொத்து வேணும் அதனால அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வேலை எல்லாம் கிடையாது போடா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல அவருக்கு இவருக்கு முட்டிக்குது. உடனே அந்த பக்கம் இவங்க அக்கா புருஷன் டைரக்டா போயிட்டு ரன்விஜய் சிங்கோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவருக்கு இவருக்கு முட்டிக்க, டேய் இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்க திரும்பவும் மாடா சண்டை போடுற, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு வெளில போடா அப்படிங்கிற மாதிரி ஓங்கி பலார்னு ஒண்ணு அடிச்சு துரத்த கரெக்டா இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. இந்த பிளாஷ்பேக் சீன் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அற்புதமான சீன் தான் பாத்துக்காங்களேன். அவங்க அக்கா வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போது. என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பிக்காரன் வந்து கேக்குறான். ஒண்ணு இல்ல காலேஜ்ல என்ன கலாச்சிட்டாங்க அதனால அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு அப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா காலேஜுக்கு அவங்க அக்காவை கூட்டு போயிட்டு யாரா என்னோட அக்காவை கலாச்சது அப்படிங்கிற மாதிரி இவரு கலாய்க்கிறாப்ல. இவரு ஸ்கூல் தான் படிக்கிறாப்ல, அவ்வளவு பெரிய பசங்க முன்னாடி இவரு கலாய்க்க, டேய் பொடிப்பையா உங்க அக்காக்கு நீ என்ன துடுப்பா ஒழுங்கா கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி கலாச்சு அனுப்ப, அக்கா நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எங்க இருந்து ஒரு AK-47 தூக்கி வந்து கிளாஸ்ல சுட்டு காமிக்கிறாப்ல. உடனே எல்லாரும் அலண்டானுங்க. அந்த 4 பசங்க ஸ்கூலுக்கு வரல அவனுங்க வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல போற போக்குல கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த 4 பேரும் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு போனா அவங்க அப்பா, டேய் பைத்தியக்காரா காலேஜுக்கு போயிட்டு கண்ணு எடுத்துட்டு போயிருக்க, போலீஸ் பிடிச்சாங்கன்னா என்னடா பண்றது, எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி அதிசயமா லாஜிக் கட்டாப்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி காலேஜ்ல நடந்தா என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய பையனா இருந்தாலும் தூக்கி எடுத்து போய் ஜெயில உட்கார வைப்பாங்களா இல்லையா? பட் இந்த படத்துல அப்படிலாம் நடக்காது. இந்த படத்துல சகட்டி மேனிக்கு கண்ணு எடுத்துட்டு போவாங்க, எங்க வேணா யார வேணா சொல்லலாம். ஏன்னா அது இவங்க காலேஜா, என்னதான் இவங்க காலேஜாவே இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட வெளில வந்து இந்த விஷயத்த சொல்ல மாட்டான், இது பெருசாக மாட்டான். பட் எதுவுமே நடக்கல. அக்காவை எவனாவது தொட்டான் அவன் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி இவரு இவங்க அப்பா கிட்டே இந்த இடத்துல சவடாலா பேச, டேய் நீ இந்த வீட்லயே இருக்காதடா, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போடா, ஃபாரின்ல போய் படுறா, போர்டிங் ஸ்கூலுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டுறாப்ல. சோ போர்டிங் ஸ்கூல் போனவரு கடைசியில ராஷ்மிகா மந்தனா கரெக்ட் பண்றதுக்காக தான் திரும்ப ஊருக்கே வந்திருக்காப்ல. சோ இந்த பிளாஷ்பேக்லாம் இந்த இடத்துல தான் ஓபன் ஆகுது. சோ திரும்ப ஊருக்கு வந்த உடனே அப்பா கிட்ட சண்டை ஆயிடுச்சா, ஓகே இதுக்கு மேல இங்க இருக்க தேவையில்ல, எவ்வளவு சொன்னாலும் இந்த அப்பங்காரனுக்கு நம்ம இவன் மேல வச்சிருக்க பாசமே புரிய மாட்டேங்குது, இதுக்கு மேல இவங்க கிட்ட இருக்கவே தேவையில்ல, நம்ம பாட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி மூட்டை முடிச்சு கட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ராஷ்மிகாவை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். கல்யாணம் நடந்து வேற வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணுடா, உன்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டேன், அந்த பாவத்துக்கு வந்து அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டியாடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து விட, சரிவா நானே கிளம்பதான் போறேன் உன்னையும் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ஒரு சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு ஃபாரின்கே கிளம்பிடுறாங்க. அங்கேயே ஹனிமூனும், அதாவது ஃபிளைட்லயே. இந்த சீனை வேற ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுத்திருக்காங்க. உங்க யாருக்காவது அந்த படத்தோட நேம் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு இதனுடைய பார்ட் 2 வீடியோ வரும் இல்லையா, அதுல நான் அந்த படத்தோட பேரை சொல்றேன். இந்த படத்தோட இன்னொரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் எதுக்குமே ஜென்யூனான, அதாவது அவங்களுக்குன்னு ஓனான ஒரு ஒப்பீனியன் ஸ்டேபிளா இருக்க மாதிரி காமிக்கவே மாட்டாங்க. ஹீரோ கேரக்டர் இருக்கு இல்லையா, ஹீரோ கேரக்டர் எப்பயுமே ராஷ்மிகா மந்தனாவை தனக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் தான் ஆல்பா மேல் அப்படிங்கறத சொல்லி சொல்லி அந்த இடத்துல இறக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா 2-3 இடத்துல ராஷ்மிகா கிட்ட அடி வாங்குவார்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். அந்த பக்கம் ரன்விஜய் சிங்கோட அப்பா கேரக்டர் இருக்கு இல்லையா, அதாவது அனில் கபூர் கேரக்டர், அந்த கேரக்டரும் தன்னோட ஒய்ஃப் எப்பயுமே டாமினேட்டா தான் ட்ரீட் பண்ணுவாப்ல. அதே மாதிரி ஹீரோவோட அக்கா கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரும் எப்பயுமே தன்னோட ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி தான் இந்த படத்துல சித்தரிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர் ரொம்பவே டம்ப் பண்ணி காமிக்கிறது ஏன் அப்படின்னு தான் புரியல. இந்த படத்துல அது ஃபுல்லாவே இருந்தது. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஹனிமூன்லாம் முடிச்சாரு இல்லையா, அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப ஃபுல்லாவே அனிமலா மாறிட்டாப்ல. தனக்குன்னு ஒரு 10-15 சிங்க கூட்டிட்டு டைரக்டா 4-5 கார்ல வந்து இறங்கி, ஏம்பா இங்க ஜாமர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, எல்லா கேமராவும் ஆஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி டைரக்டா மீட்டிங் நடக்கிற ஒரு ரூம்குள்ள போயிட்டு இவங்க அக்கா புருஷன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனை எழுப்பி மத்தவங்க எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிட்டு வெறி தீர்ற அளவுக்கு அவனை சுட்டே கொள்றாப்ல. சோ கட் பண்ணா இங்கதான் இந்த படத்தோடைய டைட்டிலே போடுறாங்க பாத்தீங்களா. படத்தோடைய 56வது நிமிஷத்துல தான்
தான் டைட்டிலே போடுறாங்க. சோ இவர் எதுக்காக அவங்க அக்கா புருஷனை கொன்னாரு, இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்னலாம் சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா படத்துடைய டைட்டில் கார்டு சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலாம் தரமான சம்பவங்கள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைலர்ல நீங்க பாத்தீங்க இல்லையா ஒரு சாங், அந்த சாங் சம்பந்தப்பட்ட சீக்வன்ஸ்லாம் இதுக்கு மேலதான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படிங்கிற மாதிரி நம்மால் ஒரு ஹோட்டலுக்குள்ள புகுந்து ஒரு 300-400 பேரை அசால்ட்டா சுட்டு தள்ளுவாப்ல. பட் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அப்படியே கடந்து அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. இப்படிலாம் நடக்கும்போது போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு டவுட் கூட யாருக்கும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்த பார்ட்ல வரும். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து போட்ட வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. சோ இந்த வீடியோவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த படத்துல உங்களுக்கு எந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த சீன்லாம் பிடிக்கல அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தோட மியூசிக். உண்மையிலேயே மியூசிக் வேற லெவல்ல இருந்தது. அதை பாராட்டி ஆகலாம். அதே மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ரன்வீரோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல். அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அது செகண்ட் பார்ட்ல வரும். அது எங்க அப்படிங்கறத சொல்றேன். சோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை முதல்ல பார்க்கக்கூடிய 1000 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நான் அடுத்த வீடியோல, அதாவது அடுத்த பார்ட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.